السلام عليكم ورحمة الله وبركاته. لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله جد بلطفك يا إلهي من له زاد قليل مفلس بالصدق يأتي عند بابك يا جليل ذنبه ذنب عظيم فاغفر الذنب العظيم ذنبه ذنب عظيم فاغفر الذنب العظيم إنه شخص غريب مذنب عبد ذليل لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله كيف حالي يا إلهي ليس لي خير العمل سوء أعمالي كثير زاد طاعاتي قليل عافني من كل داء واقض عني حاجتي عافني من كل داء واقض عني حاجتي إن لي قلبا سقيما أنت من يشفي العليل لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد رضي الله عن المؤمنين إذ يبايعونك تحت الشجرة فعلم ما في قلوبهم فأنزل السكينة عليهم وأثابهم فتحا قريبا قال النبي صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم مكارم الأخلاق صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين الحمد لله رب العالمين எல்லா புகழும் ஏக வல்லவனா அல்லாஹுக்கே உரித்தாகுக ஸலவாத்தும் சலாமும் சங்கைமிக்க எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் கிடையார்கள் தோழர்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் வலிமார்கள் உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாகும்.
சங்கைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய கண்ணியத்திற்குரிய இந்த பள்ளிவாசலின் தலைமை இமாம் மற்றும் உள்ளம் நிறைந்த உலமா பெருமக்களே, காரைக்கால் பெரிய பள்ளிவாசலினுடைய தலைவர் மற்றும் செயலாளர் உள்ளிட்ட நிர்வாக பெருமக்களே, வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ். புனிதமான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 1500வது ஆண்டு பிறந்த நாள் விழாவை இந்த வருடம் நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடும் பூரிப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பு நமக்கு கிடைத்த ஒரு பெரிய நற்பாக்கியம். ஹயாத்தி ஹைருல் லக்கும் வ மமாத்தி ஹைருல் லக்கும், என்னுடைய வாழ்க்கையும் உங்களுக்கு நன்மை, என்னுடைய வஃபாத்தும் உங்களுக்கு நன்மை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதின் அடிப்படையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பும் வாழ்க்கையும் வழிமுறையும் நமக்கு இன்றைக்கும் நன்மையாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லோர்களின் மூலம் கல்வி ஞானங்களை, ஒழுக்க பண்பாடுகளை ஒரு தீபத்தினுடைய தீயாக பல தீபங்களை ஏற்றி உலகமே பிரகாசிக்கக்கூடிய வகையில் அல்லாஹ் தஆலா உருவாக்கி தந்திருக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீடித்து நமக்கு நன்மைகளை தரக்கூடிய 3 விஷயங்களை நமக்கு சொல்லி தந்தார்கள். அவற்றில் ஒன்று சதகத்துன் ஜாரியா, நிலையான நன்மையை தரக்கூடிய தர்மம். இந்த மாதிரியான பள்ளிவாசலை 100 வருஷத்துக்கு முன்னால் யார் கட்டி கொடுத்தா, யார் இடம் கொடுத்தா, வரலாறுகள் இருக்கலாம். ஆனால் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாக பள்ளிவாசலை கட்டி தந்தவர்களுடைய வரலாறுகளெல்லாம் இல்லாத நிலையிலும் கூட அல்லாஹ்வுக்கு அந்த வரலாறு தெரியும். யார் அந்த நன்மையை செய்தார் என்ற ஒரு உண்மையான வரலாறு அல்லாஹ்வுக்கு தெரியும். அந்த நன்மைகள் 1000 வருடங்களை கடந்தாலும் இன்றைக்கும் அவர்களை சென்று அடைந்து கொண்டே இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டித்தந்த பள்ளிவாசல் குபா மஸ்ஜித். அந்த குபா மஸ்ஜிதுக்கு இடம் கொடுத்தவர் ஒரு மனிதர். அந்த பள்ளிவாசலுக்காக இடம் கொடுத்து 1400 வருஷங்களுக்கு மேலாயிற்று. ஆனால் இன்றைக்கும் அந்த நன்மை கிடைத்து கொண்டே இருக்கும். சதகத்துன் ஜாரியா, அதே போல மதரசா, அதே போல திக்ருடைய சபைகள், இது மாதிரியான நன்மைகளை எந்த இடத்திலிருந்து செய்யப்படுமோ அதற்காக வேண்டி செய்யக்கூடிய செலவினங்கள் சதகத்துல் ஜாரியாவாக நமக்கு கருதப்படும். இரண்டாவது வலதும் சாலிஹுன் எதுவுலவு, நமக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான குழந்தைகளை உண்டாக்குவது. உலகத்தில் நம்ம பிறந்து கல்யாணம் செய்து குழந்தைகளை பெற்று நம்முடைய வயோதிகத்தை அடைந்து வாழ்ந்தோம் மரணித்தோம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. ஒரு உண்மையான மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொன்னால், அவனுடைய வருங்கால சந்ததியின் மீது அக்கறை கொண்ட சமுதாயமாக நாம் இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் புகழ்ந்து கூறுகிறான். வைதிபுத்தலா இப்ராஹிம ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பலவிதமான சோதனைகளின் மூலம் அவரை நாம் சோதித்தோம். அல்லாஹ் தஆலா சோதித்தான். ஃபஅத்தம்மஹுன்ன, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? அந்த சோதனைகள் அனைத்தையும் சாதித்தார்கள். அனைத்தையும் தாங்கிக் கொண்டு சாதனை படைத்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த சாதனையை மனதிலே கொண்டு மகிழ்ச்சி அடைந்தவனாக அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான், கால இன்னி ஜாயிலுக லின்னாசி இமாமா. இப்ராஹிம் அவர்களே, உங்களை அகில உலக மக்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக, ஒரு இமாமாக நான் ஆக்கிவிட்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? அந்த சிறப்பு நம்மோடு நின்றுவிடக்கூடாது என்று நினைத்து
அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? தன் சந்ததியை பற்றி அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறார்கள். கால வமின் துர்ரியத்தி, என்னுடைய சந்ததிகளுக்கு இந்த பாக்கியம் கிடைக்குமா, அந்த தலைமைத்துவம் என்ற முன்னோடிகள் என்ற பாக்கியம் கிடைக்குமா என்று கேட்கிறார்கள். உடனே அல்லாஹ் தஆலா சொன்னார், கால வமின் துர்ரியத்தி கால லா யனாலு அஹ்தில் ஸாலிமீன், என்னுடைய உறுதி பிரமாணம், என்னுடைய சத்திய பிரமாணம் என்பது அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு வராது. இப்ப நல்லவர்களா வாழ்ந்தா அவர்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஏன் இதை சொல்கிறோம் என்று சொன்னால், வலதும் சாலிஹும் எதுவுலகு, நாம் இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து வாலிபமாகி அதன் பிறகு திருமணம் செய்து பிள்ளைகளை பெற்று அதன் பிறகு வயோதிகத்தை அடைந்து இறந்து போகின்ற போது நமக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகளை விட்டுவிட்டு சென்றிருக்கிறோமா என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். எத்தனை பேர் அது விஷயத்தில் வெற்றி பெற்றிருக்கிறோம்? தோளுக்கு மேல் வளர்ந்தான் தோழன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பிள்ளைகள் வளர்ந்து விட்டாலே அவர்களுக்கு நல்லதை சொல்வதற்கு நமக்கு அச்சமாக இருக்கிறது. இவன்கிட்ட ஏதாவது சொன்னா ஏடாகூடமா பேசுவான் என்று சொல்லி எடுத்தறிந்து பேசக்கூடிய பிள்ளைகளின் பயத்தை, அச்சத்தை தான் தன்னுடைய உள்ளத்திலே தாங்கிய பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கிறார்களே தவிர, என் பிள்ளைக்கு என்ன சொன்னாலும் அவன் கேட்பான், என்னுடைய மூத்துக்கு பிறகும் எனக்காக துஆ செய்வான் என்ற நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறார்கள். அருமையான பெருமக்களே, இந்த மஜ்லிஸை பாருங்களேன், இந்த மஜ்லிஸை எடுத்துக்கொள்ளுங்கள். எத்தனை வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க இதுல? இந்த சபையில எத்தனை வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க? இருக்கலாம், சில பேர் இருக்கலாம். ஆனா எத்தனை வாலிப பிள்ளைகள் வெளியிலே சுற்றி கொண்டிருக்கிறார்கள்? அவர்களுக்கு இந்த பள்ளிவாசலிலே இடம் இல்லையா? அவர்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி சொல்லப்படவில்லையா? கண்ணியமானவர்களே, இன்றைக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஆரோக்கியமான சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும். நாம வாழ்ந்து முடித்தோம், மரணம் அடைவதற்குரிய நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதாவது சில நல்லடியாருடைய பேச்சு மாதிரி நம்முடைய வாழ்க்கையில சுபு தொழுவும் முடிஞ்சு போச்சு, லுகர் தொழுவும் முடிஞ்சு போச்சு, அசர் தொழுவும் முடிஞ்சு போச்சு, மகரிப் தொழுகையும் முடிஞ்சு இஷாவை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம பல பேர் இஷாவை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். அந்த நாளினுடைய தொழுகையை முடியக்கூடிய நிலைமையில, நம்ம வாழ்க்கை முடியக்கூடிய நிலைமையில தான் இருக்கிறோம். ஆனால் நாம எப்படி இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பள்ளியில வந்துதான் ஆகணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். ஆனால் வாலிப பருவத்தை நீ எப்படி பயன்படுத்தினாய் என்ற கேள்விக்கு அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லக்கூடிய வாலிப பிள்ளைகள் எத்தனை பேர் இந்த சபையில் இருக்கிறாங்க? எத்தனை பேர் இந்த தொழுகையில கலந்து கொண்டார்கள்? எத்தனை பேர் இது மாதிரியான சபைகளை உருவாக்கக்கூடிய நற்பணியாளர்களாக இருக்கிறார்கள்? சற்று சிந்திக்க வேண்டும். மூணாவது விஷயம் என்னன்னு சொன்னா, இல்முன் யுன்தஃபவு பி, பயன்பெறக்கூடிய கல்வியை விட்டு செல்வது. இது நீடித்த நன்மையை தரும். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான நன்மையை தான் நம்முடைய இந்த பெரிய பள்ளிவாசலினுடைய பழைய இமாம் அவர்கள் இப்போது நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோமே, அவர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு பிள்ளை இல்லை, அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. வரலாறுகளை படிக்கும் போது அவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை. அவருடைய சொத்துக்களை பள்ளிவாசலுக்கு எழுதி வச்சாங்க. ஆனால் அதே சமயத்தில் எத்தனை பிள்ளைகளை விட்டுட்டு போயிருக்காங்க பாருங்க. இல்ம கற்றுக் கொடுத்து நினைவு கூறக்கூடிய எத்தனை பிள்ளைகளை விட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள். இதுதான் மிக முக்கியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றி வைத்த தீபம் என்ற ஞானம் என்ற தீபம், இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, நான் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உங்கள் அனைவருக்கும் நான் நற்குணங்களை பூரணத்துவப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொன்னால், ஒரு சீர்திருத்தவாதி ஒருவர் இந்த உலகத்தில் உருவாகிறார், பல நற்பணிகளை செய்கிறார் என்று சொன்னால், அந்த நற்பணியாளர் எந்த விதமான உறுதியான சான்றையும் சொல்ல முடியாது. நான் எத்தனை திருத்தம் மிகுந்த சமுதாயத்தை உருவாக்கி இருக்கிறேன், என்னுடைய இறப்புக்கு பிறகும் இவர் நேர்வழியில் இருப்பார் என்ற ஒரு உறுதி பிரமாணத்தை யாருமே சொல்ல முடியாது. ஆனா நம்ம நபிக்கு இருந்த பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருல் குரூனி கர்னி சும்மல்லதீன யலூனஹும். நபி அவர்களுடைய பிறப்பின் பயனாக நபி அவர்கள் எப்படி சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால்,
நான் இருக்கக்கூடிய இந்த காலம் மிக சிறந்த காலம், அதற்கு அடுத்து என் சஹாபாக்களுடைய காலம், அதற்கு அடுத்து என்னுடைய சஹாபாக்களை பார்த்தவர்களுடைய காலம், 3 தலைமுறைகளை மிக சிறந்தவர்களாக இருப்பார்கள் என்று நபி அவர்கள் தங்களுடைய சேவையினுடைய பிரதிபலிப்பாக உறுதி கூறுகிறார்கள் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சேவையினுடைய பிரமாதம் எப்படி இருந்திருக்கும்? சற்று சிந்தித்து பாருங்கள். எந்த தலைவராவது இப்படி சொல்ல முடியுமா? அதாவது தர்ஜுமத்துல் குர்ஆன் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படாத காலத்தில் ஒரு சில ஆங்கில மொழிபெயர்ப்புகள் மட்டும்தான் வந்திருக்கக்கூடிய நேரத்தில் முகமது பிக்தால் மர்மடியூக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கிறிஸ்துவர், அவர் ஒரு பெரிய ரிசர்ச்சுக்காக வேண்டி லெபனானில் ஒரு பெரிய மாளிகையில் நின்று அங்கே தங்கியிருக்கிறார். லெபனானில் அங்கே தங்கியிருக்கும் போது ஒரு பெரிய மாளிகையில் மாடி மேலே நின்று தெருவில் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற்கால சந்ததிகளையும் எப்படி தரமானவர்களாக உருவாக்கி சென்றார்கள் என்பதற்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டு தான் இந்த விஷயம். அவர் ஒரு அன்றைக்கு ஒரு யூதர் அல்லது கிறிஸ்துவர், முஸ்லீம் அல்ல. இஸ்லாத்தை பற்றி அவருக்கு அறவே தெரியாது. இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய மனோநிலையும் அவருக்கு கிடையாது. இப்படிப்பட்ட நிலையில மேலே மாடியில் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கீழே ஒரு வயோதிகர் நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு. அவரை எதிரிலே ஒரு வாலிபர் வருகிறார். அந்த வாலிபரை அந்த வயோதிகர் என்ன செய்கிறாரு? சட்டையை பிடிச்சி இழுத்து ஏதோ திட்டுறாரு, பேசுறாரு. அந்த வாலிபர் என்ன செய்கிறாரு? பேசாம தலையை குனிஞ்சி பொறுமையா என்ன செஞ்சிடறாரு? அவர் அதை ஏற்றுக்கொண்டு போயிடுறார். அவர் நினைச்சிருந்தா என்ன செய்யலாம்? இவர் ஒரு வயோதிகர், அவரை தள்ளி விட்டுருக்கலாம், அவரை அடிச்சிருக்கலாம், அதை எதிர்த்து பேசியிருக்கலாம். எதுவுமே செய்யல. தலையை குனிந்து கொண்டு என்ன செய்தார்? பேசாம அவர் நடந்து போய்கிட்டு இருக்கிறார். இவருக்கு ஆச்சரியம். என்ன செய்யறான்னு சொன்னா மேல எடுத்து கீழே இறங்கி ஓடி வந்தார். அந்த வாலிபரை பார்த்து கேட்டாரு, அந்த வயோதிகர் உன்னிட்ட ஏதோ வம்பிழுத்தாரு, ஆனா நீ பேசாம பொறுமையா மௌனமா போறியே, அவருக்கு எதிர்த்து திருப்பி அடிக்க தெரியாதா? அல்லது அவரை தள்ளிவிட தெரியாதா? அவரை திருப்பி திட்ட தெரியாதா? எதுவுமே பதில் சொல்லாம நீ பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறியே என்று கேட்டபோது உடனே அந்த வாலிபர் சொன்னார், எங்களுடைய நபி, எங்களுக்கு வழிகாட்டியான எங்களுடைய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள், மல்லம் யர்ஹம் சகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா பலைஸ மின்னா. யார் நம்மிலே இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளின் மீது அன்பு காட்ட மாட்டாரோ, நம்மிலே இருக்கக்கூடிய வயதிலே மூத்தவர்களுக்கு கண்ணியம் செலுத்த மாட்டாரோ, அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று எங்களுடைய நபி சொன்னாங்க. அதனாலதான் அந்த வயோதிகமா இருக்கக்கூடிய அவரு ஏதோ ஒரு சங்கடத்தில் பேசுறாரு, அவரை நான் எதிர்த்து பேசி அவமரியாதையா நடந்துகிட்டா என்னுடைய நபி சொல்றாங்க என்னை சார்ந்தவன் அல்லன்னு சொல்றாங்க. நான் எப்பவுமே என்னுடைய நபியினுடைய சார்ந்தவரா நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னார். அவர் கேட்டாரு, அது யாருப்பா உன்னுடைய நபின்னு சொல்லி? அப்படி உத்தரவு போட்டவர் யாருன்னு கேட்டார். 1400 வருஷத்துக்கு முன்னால இறை தூதரா வந்தவர் முகம்மது, 1400 வருஷத்துக்கு முன்னால வந்தவர் உனக்கு கட்டளை போட்டாரா? அவர் இன்னைக்கு இல்லையப்பா, அந்த கட்டளை நீ எப்படி நடந்த? நான் எடுத்து நடக்கிறது கட்டாய கடமை. அவர் ஒரு இறை தூதர். இவர் சிந்திக்கிறார். அதுவரைக்கும் இஸ்லாம் என்றால் என்னென்று கூட யோசித்து பார்க்க தெரியாத அந்த மனிதர், மர்மடியூக் என்று சொல்லப்படக்கூடியவர், அந்த ஆங்கிலேயர், அவர் என்ன செய்கிறார்? யோசிக்கிறார். அவர் யார்? முகம்மதுன்னு ஒரு மனிதரை சொல்றாரு, 1400 வருஷத்துக்கு முன்னால வந்ததா சொல்றாரு. அவர் சொல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய திரகாத்திரமான ஒரு வாலிபர் எடுத்து நடக்கிறார் என்று சொன்னால், பிற்கால சந்ததிகளையும் நினைத்து பார்த்த அந்த மனிதரை பற்றி நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும், ரிசர்ச் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரை பற்றி என்ன செய்யறாரு? வரலாறுகளை திரட்டுறார், நிறைய படிக்கிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி படிக்க படிக்க பிரமிப்பில் உச்சகட்டத்துக்கே போகிறார். பிரமிப்பினுடைய உச்சகட்டத்துக்கே போறார். இப்படி ஒரு மனிதரா? ஏதோ ஒரு, அதாவது கற்கால மனிதர்கள் வாழ்ந்த அந்த காலத்திலே ஒரு அற்புதமான மாணிக்க கல்லாக பிரகாசித்த ஒரு மாமனிதர் என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக தெரிந்து கொண்டதற்கு பிறகு நபி அவர்களுடைய வாழ்க்கையே குர்ஆனாகத்தான் இருந்தது என்ற ஒரு கருத்தின் அடிப்படையிலே குர்ஆனை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார். தெரிந்து கொள்ள ஆசை, நம்மளுக்கெல்லாம் அந்த ஆசை வரும். ஆனால் என்ன செய்வோம்? ஆர்வம் வந்த அந்த புதுசில் போய் தர்ஜுமத்துல் குர்ஆனை எடுத்து வச்சுட்டு உட்காருவோம்.
ஒரு 2 பக்கம் ஓதுவோம், படித்து பார்ப்போம், தூக்கம் வந்துடும். அப்படியே 2 தடவை கொட்டாய் விட்டுருவோம், அதோடு மூடி வச்சுட்டு பேசாமல் போய் தூங்கிடுவோம். அல்லது வேற ஏதாவது என்ன செய்வோம், விளையாட்டில் ஈடுபட்டுருவோம். இதுதான் நம்ம நிலைமை. ஆனால் அவருக்கு வெறி, அவருக்கு வெறி. அவர் முஸ்லீம் ஆகலை. அவர் என்ன செய்கிறாருன்னா குர்ஆனை படிக்க ஆரம்பிக்கிறார். ஆனால் குர்ஆனை படிக்கக்கூடிய அவருடைய உள்ளத்தில் குர்ஆன் அரபி மொழியில் இருக்கிறது. யாரோ மொழிபெயர்க்கிறார்கள். நானே நேரடியாக அரபி மொழியை கற்றுக்கொண்டு அந்த குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை தெரிய வேண்டும் என்ற ஒரு எண்ணம், ஒரு லட்சியம் உள்ளத்தில் உருவாது. அரபி மொழியை கற்றுக்கிறார். அரபி மொழியை கற்றுக்கிட்டு இஸ்லாத்துக்கு வர்றாரு. சொந்தமாக அரபியை கற்றுக்கொண்டு முழுமையாக நல்ல ஃப்ளூவண்டா அரபியை கற்றுக் கொடுத்ததுக்கு பின்னால அந்த அரபி மொழியிலிருந்து ஆங்கில மொழிபெயர்ப்பாக குர்ஆனை அவர் எழுதுகிறார். ஆங்கில மொழிபெயர்ப்பு செய்கிறார். அவரால் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட தர்ஜுமத்துல் குர்ஆன் ஆங்கிலத்திலே இன்றைக்கும் முகமது பிக்தாலுடைய அரபி மொழிபெயர்ப்பு என்பதாக இன்றைக்கும் இருக்கிறது. அவர் உண்மையான மூமினாக மாறி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இந்த சமுதாயத்துக்கு ஒரு பெரிய சேவகராக மாறி போகிறார் என்று சொன்னால் இதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை உச்சரித்த அந்த வாலிபரினுடைய அந்த நடைமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1000 வருடங்களையும் கடந்து வரக்கூடிய ஒரு வாலிபரை பற்றி நினைத்து பார்த்திருக்கிறார்கள் என்று இவருடைய சிந்தனையிலே அதாவது தட்ட போது அவர் என்ன செய்கிறார்? சிந்தனையால் பயப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிந்திக்க ஆரம்பிக்கிறார். அவர்களுடைய நடைமுறையை பின்பற்ற ஆரம்பிக்கிறார். நபி அவர்களை பின்பற்றி அவர்களை உண்மையான இறை தூதராக ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார். இதுதான் நபி அவர்கள் நம் மீது கொண்டிருக்கக்கூடிய அக்கறை என்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வைத்தார்கள். அதனால்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சேவை என்னோடு முடிந்து விடாது. நான் இருக்கக்கூடிய இந்த காலம் ஒரு பொற்காலம், காலங்களால் மிக சிறந்த காலம். இந்த காலத்திலே வாழக்கூடிய சஹாபாக்கள் இருக்கிறார்களே, மனிதர்களிலே உயர்ந்த மனிதர்கள். சஹாபாக்கள் மாதிரி யாராவது வர முடியுமா? சஹாபாக்கள்ல சில பேருக்கு பிடிக்காது அப்படிங்கிற நிலையில சில பேர் இருக்கலாம் இன்னைக்கு. ஆனால் சஹாபாக்கள்ல ஒரே ஒரு நாள் நபி அவர்களை கண்ணால் பார்த்த ஒரு முஸ்லீம் இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு ஈக்குவலாக இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய அமல் செய்யக்கூடிய ஒரு பெரிய அவுலியாவாக இருந்தாலும் வர முடியாது. அந்த சஹாபாக்களுக்கு ஈக்குவலாக என்ன செய்ய முடியாது, யாருமே வர முடியாது. அவ்வளவு உயர்ந்த மக்கள் தான் சஹாபாக்கள் என்பவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால் தான் சொன்னார்கள், என்னுடைய தோழர்கள் நட்சத்திரங்கள், நீங்கள் யாரை பின்பற்றினாலும் வெற்றி பெறலாம் என்று நபி அவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மகத்தான தரம் வாய்ந்த தகுதியான மனிதர்களாக மாறியதற்கு காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சமுதாயம். அதன் பிறகு அந்த மக்களால் உருவாக்கக்கூடிய இன்னொரு சமுதாயத்தை அடுத்து சிறந்தவர்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அதற்கு அடுத்த சமுதாயத்தை அதற்கு அடுத்த சிறந்தவர்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். என்னுடைய சேவையின் நிமித்தமாக 3 தலைமுறைகளுக்கு நான் கேரண்டி கொடுக்கிறேன். என்னுடைய சமுதாயம் என் காலத்திலே உள்ளவர்கள் சிறந்தவர்கள், அதற்கு அடுத்த காலத்திலே உள்ளவர்கள் சிறந்தவர்கள், அதற்கு அடுத்த காலத்திலே உள்ளவர்கள் சிறந்தவர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தலைமுறைகளை குறிப்பிட்டு சிறந்தவர்கள் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் நபியினுடைய வருங்கால சிந்தனை எந்த அளவிற்கு மிகவும் அதிகமாக இருந்திருக்கும் என்பதை சற்று சிந்திக்க வேண்டும். தாயிப் நகரத்தினுடைய நிகழ்ச்சியை நடத்துங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால அவர்களுடைய ரத்தம் தோய்ந்த நிலையில், மயக்கமான நிலையில் அந்த தோட்டத்தில் வந்து உட்கார்றாங்க. அந்த நேரத்தில் ஒரு மலக்கு வர்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முன்னால் வந்து சொல்றாங்க, இந்த மலக்கு யார் தெரியுமா? மலையின் மலக்காக இருக்கிறார். கல் மலை, பாறை மலை, மலையினுடைய அதிபதியான மலக்காக இவர் இருக்கிறார். நீங்க மட்டும் இவற்றை உத்தரவிட்டால் தாயிப் நகரம் 2 மலைகளுக்கு மத்தியில தான் இருக்குது. அந்த மலைகளை ஒன்றோடு ஒன்று இணைத்து அப்படியே நசுக்கி இந்த தாயிப் நகரத்தையே சாபத்திற்குரிய நகரமாக மாற்றி விடுவார்கள். நீங்க உத்தரவு கொடுங்கன்னு சொன்ன போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதுதான் வருங்கால சந்ததிகளையும் நினைத்து வாழ்ந்த நபி அவர்கள் என்று நாம் சொல்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, இந்த மக்களை நீங்கள் அழித்து விட வேண்டாம். காரணம், நான் ஆசைப்படுகிறேன், நான் ஆதரவு வைக்கிறேன். அர்ஜு, நபி அவர்கள் சொன்ன வார்த்தை, நான் ஆதரவு வைக்கிறேன், பிற்காலத்திலே இவர்களுடைய சந்ததிகள் நிச்சயமாக அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக வருவார்கள் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நபி அவர்கள் செய்த சேவைகளில் என்றைக்குமே நபி அவர்கள் மனம் தளர்ந்ததே கிடையாது. ஒரு விஷயத்தில் தோல்வியை போன்று தெரிந்தாலும்
மகத்தான வெற்றி இன்னொரு பக்கம் கிடைக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மனதிலே கொண்டார். தாயிப் நகரம் நாம் இன்னைக்கு செய்கிறோம், சேவை செய்கிறோம்னு வச்சுக்கிறோங்க. ஒரு சமுதாயத்தில் நம்ம ஏதாவது ஒரு வகையில் செல்வாக்குடையவர்களாக இருக்கிறோம் சொன்னால் ஏதாவது ஒரு சேவையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்முடைய மௌத்துக்கு பிறகு அதனுடைய நன்மை கிடைக்கக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு நன்மையை செய்யணும். காரணம் என்னவென்றால், அன்னைக்கு நம்ம செய்யும் போது பொதுமக்களால் நம்ம திட்டப்படலாம், ஏசப்படலாம், மிகவும் கேவலமாக கருதப்படலாம். ஆனால் நம்முடைய உள்ளம் இஹ்லாஸாக இருக்கிறது என்று சொன்னால் நாம் செய்த அந்த முயற்சி வீணாகாது, அதனுடைய பலன் வேறு பக்கமாக கிடைக்கும் என்பதை நாம் சற்று சொல்லி பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப்ல அடிபடுறாங்க. அவருடைய கண்டை கால் இருக்கு பாருங்க, அதனுடைய நரம்பெல்லாம் வெளியே தெரியுது. அந்த அளவுக்கு கல்லால் அடித்து சீத்து கொண்டு போய் அந்த சதையெல்லாம் பீந்த நிலையில் அந்த கெண்டை காலினுடைய நரம்பு எலும்பெல்லாம் வெளியே தெரியக்கூடிய அளவுக்கு நபி அவர்களுடைய ரத்தம் அவ்வளவு பயங்கரமாக ரத்தம் சிந்துகிறார்கள். அவ்வளவு பயங்கர காயத்தை அடைந்த நபி அவர்களுக்கு அந்த தாயிஃப்ல இருந்த ஒரு யாராவது சாதாரண ஒரு பதவியில் இருக்கக்கூடியவனாவது ஈமானை ஏற்றுக்கிட்டாங்களா? கிடையாது. ஒருத்தர் கூட ஈமானை ஏற்றுக்கல. இப்போ நபி அவர்களுடைய மனசு என்ன பாடுபட்டு இருக்கும்? இவ்வளவு அடி வாங்கி இவ்வளவு ரத்தம் சிந்தி ஒருத்தர் கூட ஈமான் கொள்ளலையே. ஆனால் நபி அவர்கள் அதை நினைச்சாங்களா? அந்த மக்களை அழிக்கிறேன் என்று சொன்னபோது கூட நபி அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? இவர்கள் இன்று இல்லாவிட்டாலும் இவர்களுடைய சந்ததிகள் ஒரு நாள் இறைவன் ஒருவனை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக மாறுவார்கள் என்று நினைத்தார்களே. இதுதான் நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஊக்கம். சேவை செய்யக்கூடிய ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் ஊக்கத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு சொல்லாடல் இது. நாமும் அப்படித்தான் நினைக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய சேவைகளில் எந்த ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் வீணாக்கி விட மாட்டான் என்று நினைக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அதற்கு அடுத்து ஒரு பிரயோஜனத்தை கொடுக்குறான் பாருங்க. வரலாறுல சொல்லப்படுது, தாயிப் நகரத்தினுடைய நிகழ்ச்சியை முடிச்சுக்கிட்டு நபி அவர்கள் மக்காவை நோக்கி போறாங்க. மக்காவுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னால மஸ்ஜிதுல் ஜின்னு ஒரு பள்ளிவாசல் இன்னைக்கு இருக்கு பாருங்க. வெளியில அதாவது ஹதீஜா அம்மையார்லாம் அடங்கி இருக்கக்கூடிய ஜன்னத்துல் முஅல்லாங்கிற அந்த கபருஸ்தானுக்கு பக்கத்துல மஸ்ஜிதுல் ஜின்னு ஒரு பள்ளிவாசல் இருக்கு. அந்த இடம் அந்த காலத்துல காடா இருந்தது. தஹஜ்ஜத் தொழுதுகிட்டு இருக்காங்க, குர்ஆனை சத்தம் போட்டு ஓதி தஹஜ்ஜத் தொழுதுகிட்டு இருக்காங்க. ஜின்களின் ஒரு கூட்டம் அந்த பக்கமாக வருது. நபி அவர்கள் ஓதுறதை கேட்டுட்டு அவர்களும் ஈமான் கொண்டு தன்னுடைய கூட்டத்தாரிடத்திலே சென்று, நாங்கள் ஈமான் கொண்டோம், நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி ஈமானை உருவாக்குவதற்காக வேண்டி ஒரு பெரிய ஜின் கூட்டத்தை கூட்டினார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். குல் ஊஹிய இலைய அன்னஹு இஸ்தமஅ நஃபரும் மினல் ஜின் ஃபகாலு இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா யஹ்தி இல ருஷ்த் ஃபஆமன்னா பி வலன் நுஷ்ரிக பிரப்பினா அஹதா. நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் தன்னுடைய ஜின் கூட்டத்தை நோக்கி சென்றார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். தாயிப்ல ஒருத்தர் கூட ஈமானை ஏத்துக்கல. ஆனால் நினைத்து பார்க்க முடியாத வகையில் ஜின்களின் ஒரு பெரிய கூட்டம் ஈமானை ஏற்றுக்கொள்கிறது என்று சொன்னால் அது நபி அவர்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி இல்லையா? எனவேதான் சொல்லுகிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் வாழ்ந்த காலத்தில் சேவை செய்தாலும் தனக்கு பின்னிருந்த சமுதாய மக்களையும் நினைத்து சேவை செய்தார். இது நபி அவர்களுடைய மகத்தான ஒரு சேவை புரட்சி என்றுதான் சொல்ல வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களுக்கு மத்தியிலே ஏகத்துவ பிரச்சாரத்தை உருவாக்கியது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு சொல்ல நினைத்த, சொல்லி காட்டிய பலவிதமான குண ஒழுக்கங்கள், நல்ல பண்பாடுகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இந்த உலகத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திலே உருவாக்கிய பலவிதமான சிறப்புகளை நாம் பார்க்கின்றோம். முதலிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை ஒழுக்கம் உள்ளவர்களாக உருவாக்கினார்கள். ஒரு முஃமினாக இருந்தால் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஒழுக்கம் உள்ளவனாக இருக்கணும். யாரா இருந்தாலும் அவர்களை மதிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வக்ஃபில் ஜனாஹக லிமன் இத்தபாக மினல் முஃமினீன். நபியே, நீங்கள் முஃமின்களுக்காக பணிவை மேற்கொள்ளுங்கள். இது ஒழுக்கத்தின் அடையாளம். பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பது, சிறுவர்களின் மீது அன்பு காட்டுவது, அதே போல பெண்களின் மீது கருணை காட்டுவது, மிகவும் தங்களுடைய வாழ்க்கையிலே பின்தங்கி போன மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணங்களை உருவாக்கிக் கொள்வது, இதெல்லாம் நபி அவர்கள் உருவாக்கியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள், இர்ஹமு மன் ஃபில் அர்த் யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. பூமியில் உள்ளவர்களின் மீது நீங்கள் இரக்கப்படுங்கள், வானில் உள்ள அல்லாஹ் உங்கள் மீது இரக்கப்படுவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
ஒழுக்கத்தினுடைய உச்சகட்டம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய இந்த ஒழுக்கத்தின் பிரகாரம் சஹாபாக்கள் வாழ்ந்து காட்டினார்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கை முறை ஒழுக்கத்தினுடைய உயர்ந்த நிலைப்பாடுகளை எடுத்து காட்டக்கூடியதாக அமைந்திருந்தது என்பதையும் பார்க்கிறோம். ஒழுக்கம்டா என்ன? எதை பேசணுமோ அதை பேசணும், எதை பேசக்கூடாதோ அதை பேசக்கூடாது, யாருக்கு முன்னால பேசக்கூடாது அதை பேசக்கூடாது. நாமெல்லாம் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் தான். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஒரு சபையிலே அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், இப்போது ஒரு மனிதர் வருவார், அவர் சொர்க்கவாதி என்று நபி அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் எல்லாம் நபி அவர்களால் சொர்க்கவாதி என்று நன்மாராயம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்குரிய மனிதர் யார் என்று திரும்பி பார்க்கிறாங்க. ஒரு மனிதர் அந்த நேரத்தில் உது செய்து விட்டு தன்னுடைய தண்ணீரை தெளித்தவராக அப்படி வர்றார், உள்ள பள்ளிவாசலுக்குள்ள நுழைகிறார். சஹாபாக்கள் யாரும் பேசாமல் இருந்துடுறாங்க. அதற்கு அடுத்த நாள் அதே நேரம் நபி அவர்கள் சபையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழர்களே, இப்போ ஒரு மனிதர் வருவார், அவர் சொர்க்கவாதி. ரெண்டாவது நாள் சொல்றாங்க. திரும்பி பார்க்கிறாங்க, என்ன ஆச்சரியம், நேற்றைய தினம் எந்த மனிதர் வந்தாரோ அதே மனிதர் அதே நிலையில் வந்து கொண்டிருக்கிறார். அப்ப ஒரே மனிதருக்கு 2 நாள் நபி அவர்களுடைய சொர்க்கவாதி என்ற நன்மாராயம் கிடைத்திருக்கிறது. இது எவ்வளவு பெரிய விஷயம். சாதாரண சொல்லக்கூடியவங்க சாதாரண ஆளா கிடையாது. ஒரு உயர்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயால் அப்படி சொல்லப்படுகிறது என்று சொன்னால் சொர்க்கம் கடமை. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த தகுதிக்கு ஒரு மனிதர் 2 தடவை ஆளாகிறார். 3வது நாள் அதே நேரம் அதே நிலையிலே அமர்ந்திருக்கும் போது நபி அவர்கள் திரும்ப சொல்கிறார்கள், இப்போது ஒரு மனிதர் வருவார், அவர் சொர்க்கவாதி என்று சொன்னார்கள். தோழர்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்க்கிறாங்க. என்ன ஆச்சரியம்? 3வது நாள் அதே மனிதர் வர்றார், அதே மனிதர் வர்றார். இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட சஹாபாக்கள், அப்படிதான் அவர் என்ன நன்மை செஞ்சிருப்பாரு அப்படிலாம் என்ன செய்யறாங்க, கற்பனை செய்யறாங்க, நினைச்சு பார்க்கறாங்க. ஆனா அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மட்டும் ஒரு விசித்திரமான ஆசை. ஒரு மனிதர் தனிப்பட்ட முறையில் பிரத்யேகமான முறையில் ஒரு அமல் செய்கிறாரு, சொர்க்கத்திற்குரியவர் என்று நன்மாராயம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நன்மையை செய்கிறாருன்னா இரவு நேரத்தில் விழித்திருந்து தானே செய்யணும். அப்போ அவர் தூங்க போகிற நேரத்தில் அவர் வீட்டில் போய் தூங்கி என்ன செய்யணும், அவர் நைட் நேரத்தில் என்ன அமல் செய்கிறாருன்னு பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் என்ன செய்கிறாரு, இஷா தொழுகைக்கு பின்னால அவருடைய வீட்டு வாசலை போய் தட்டுறாரு. தட்டின உடனே வந்து கதவை திறக்கிறாரு. இந்த மாதிரி எனக்கு என்னுடைய வாப்பாக்கும் ஒரு சின்ன பிரச்சனை, நான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டேன், தங்குறதுக்கு இடம் இல்லை, உங்கள் வீட்டில் இன்றைக்கி மட்டும் நான் தங்கிக்கிறேனே அப்படின்னு சொல்கிறாரு. சஹாபாக்கள் தானே. உடனே அந்த தோழரை பார்த்து அப்படியே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி இரவு நேரத்தினுடைய சாப்பாடெலாம் கொடுத்து ஒரு ஓரமாக பாயை போட்டு என்ன செய்கிறாங்க, அங்கே படுக்க வச்சுக்கிட்டு அவரும் அடுத்தாப்புல என்ன செய்கிறாரு, இன்னொரு பாயை போட்டு அந்த சஹாபி படுத்துக்கிறாங்க. இரவு நேரம் ஃபுல்லாக நல்லா தூங்குறாங்க. காலையில் சுபுவுக்கு பாங்கு சொல்லப்படுது, எந்திரிச்சு தொழுவைக்காக வேண்டி இவரையும் எழுப்பி விட்டு தொழுவைக்கு போகிறாங்க. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் முடிச்சிருந்தது பார்த்தது யாரு, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் பார்க்குறாங்க. ஆனால் அவர் இடையில எந்திரிக்கவே இல்லை, ஒரு திக்ரு கூட செய்யலை, தொழுகலை, எதுவுமே செய்யலை, நல்லா தூங்கினார். காலையில் சுபுவுக்கு தான் எந்திரிச்சு போகிறார். 2வது நாள் இன்னைக்கு நான் தங்கிக்கிறேனே அப்படின்னு கேட்ட உடனே சரின்றாங்க. 2வது நாள் பார்க்குறாங்க. 2வது நாள் எந்த அமலும் பிரத்யேகமாக செய்யலை, நஃபிலான வணக்கங்கள்லாம் செய்யலை. 3வது நாள் அதே மாதிரி படுத்து கிடக்கிறாங்க. பார்த்தா அவர் அதே மாதிரி எந்திரிக்கலை, ஒன்றுமே நன்மை செய்யலை. அப்போ காலையில் சுபுவுக்கு எந்திரிச்சு போகும்போது அவர் சொன்னார், யார், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, தோழரே, நான் என்னுடைய வாப்பாவுக்கு எனக்குன்னு பிரச்சனைன்னு சொல்லி தான் உங்கள் வீட்டில் வந்து நான் தங்கினேன். ஆனால் எங்களுக்கு மத்தியில் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாளாக சொர்க்கவாதின்னு சொன்னாங்க. அப்படி நீங்கள் இரவு நேரத்தில் என்ன தனிப்பட்ட முறையில் என்ன அமல் செஞ்சுருப்பீங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி தான் இரவு நேரத்தில் உங்கள் வீட்டில் வந்து நான் தங்கினேன். ஆனால் அப்படி 3 நாளும் பார்த்தேன், 3 நாளும் நீங்கள் எந்த நல்ல அமலும் அதிகப்படியாக செய்ததாக எனக்கு தெரியவில்லை. அதனால் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது உங்கள் நன்மை, உங்கள்கிட்ட ஸ்பெஷலான நன்மை ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஒழுக்கத்தினுடைய உயர்ந்த நிலைன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. நாமெல்லாம் ஒரு மனிதருக்கு மரியாதை செய்வது மட்டும்தான் ஒழுக்கம்னு நினைக்கக்கூடாது. ஒழுக்கத்தினுடைய ஒரு உயர்ந்த தன்மை என்னன்னு சொன்னால், அந்த சஹாபி சொல்கிறாங்க, அப்படி எதுவும் என்னிடத்துல அதிகப்படியாக நான் தொழுகிறது, தர்மம் செய்கிறது, இந்த மாதிரியான நன்மையெல்லாம் என்கிட்ட இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலை.
ஆனால் என்னட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. அவர் சொல்கிறார், அந்த மனிதர் சொல்கிறார், என்னிடத்தில் ஒரு நன்மை இருக்குது. அது என்ன நன்மை தெரியுமா? எந்த ஒரு நிலையிலும் தேவையில்லாமல் இன்னொரு மனிதரை பற்றி நான் என்ன செய்ய மாட்டேன். என்னுடைய உள்ளத்தில் நான் குரோதம் கொள்ள மாட்டேன். யாரை பற்றியும் என்னுடைய உள்ளத்தில் என்ன செய்ய மாட்டேன், பொறாமைப்பட மாட்டேன், குரோதம் கொள்ள மாட்டேன். இன்னொரு பழக்கம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் எனக்கு கொடுக்காத ஒரு நியமத்தை ஒருத்தருக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான்னு சொன்னா அதை பார்த்து நான் யாரையும் என்ன செய்ய மாட்டேன், நான் பொறாமையாக நினைக்க மாட்டேன். யாருடைய விஷயத்திலும் தேவையில்லாமல் தலையிட மாட்டேன். இந்த விஷயங்களை அந்த தோழர் சொல்லி காட்டுறாங்க. யாரை பற்றியும் குரோதம் என்னுடைய உள்ளத்தில் இருக்காது, யாருடைய விஷயத்தை பற்றியும் தேவையில்லாமல் தலையிட மாட்டேன். இந்த 2 தன்மை என்கிட்ட இருக்குது அப்படின்னு அந்த தோழர் சொன்ன உடனே அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த குணம்தான் உங்களுக்கு சொர்க்கவாதி என்ற நன்மாராயத்தை பெற்று தந்திருக்கிறது என்று சொன்னார். இப்படி ஒரு சமுதாயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார். எந்த ஒரு நிலையிலும் யாரை பற்றியும் குறை பேச மாட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போர்க்களத்தில் பெரிய ஒரு கனிமத்து கிடைக்குது. அல்லாஹ் சொல்கிறான், அன்சாரி சஹாபாக்களுடைய பெருந்தன்மையை பற்றி அல்லாஹ் சொல்றான், வல்லதீன தபவ்வஉத் தார வல் ஈமான மின் கப்லிஹிம் யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம் வலா யஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜத்தன் மிம்மா ஊத்து வயுஃபிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா வமன் யூக ஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன தபவ்வஉத் தார வல் ஈமான மின் கப்லிஹிம் யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம். தங்களுடைய போர்க்களத்திலே கிடைத்த அந்த கனிமத்து பொருளின் மூலம் அந்த முஹாஜிர்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க, மதீனாவில் எங்களுக்கு தங்குறதுக்கு வீடு இருக்கு என்று சொல்லி அந்த ஈமானும் வீடுகளையும் சொந்தமாக்கி கொண்ட அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள். உடனே முஹாஜிர்களை அவ்வளவு அதிகமாக விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். தங்களுக்கு அவசியமான தேவை இருந்தும் கூட பிறரினுடைய தேவை அவர்கள் முற்படுத்தினார்கள். எனவே அவர்கள் வெற்றியாளர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், வல்லதீன ஜாவு மின் பாதிஹிம் யகூலூன ரப்பனா குஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகுனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். பிற்காலத்திலே வந்தவர்கள் மூமின்களுக்கு மத்தியிலே எப்படி ஒரு இணக்கம் இருக்கணும்னு சொன்னா, வல்லதீன ஜாவு மின் பாதிஹிம் யகூலூன, அவர்கள் சொல்லுவார்கள், ரப்பனா குஃபிர் லனா, எங்களுடைய இரட்சகனே எங்களை மன்னித்து விடு, வ லிஇக்வானினா அல்லதீன சபகுனா பில் ஈமான், ஈமானிலே எங்களுக்கு முன் சென்று விட்ட முந்தியவர்களையும் நீ மன்னித்து விடு, வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களுக்கு எதிரான எந்த விதமான குரோதமும் எங்களுடைய உள்ளங்களிலே இல்லாமல் எங்களை பாதுகாப்பாயாக என்று துஆ செய்தார்கள். அப்போ அடுத்தவர்களை பற்றிய நல்ல எண்ணம் ஒழுக்கத்தினுடைய உச்சகட்டம். அடுத்தவர்களை பற்றிய குரோதம் இல்லாமல் வாழ்வது என்பது உயர்ந்த தன்மை, உயர்ந்த பண்பு. இதை நபி அவர்கள் உருவாக்கினார்கள் என்பதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகின்றார். கண்ணியமானவர்களே, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய ஒழுக்கத்தினுடைய அற்புதமான குணம் என்பது இந்த குணம். எல்லா சஹாபாக்களும் தங்களுடைய மற்ற சஹாபாக்களை தங்களுடைய சொந்த நண்பர்களாக, சொந்த தோழர்களாக, சொந்த சகோதரர்களாக நினைத்தார்கள். அவர்களை பற்றி எந்த விதமான குரோதமும் அவருடைய உள்ளத்தில் இருக்கவில்லை. எப்படிப்பட்ட உயர்ந்த நிலை அவர்களுக்கு ஏற்பட்டாலும் அவர்களை பற்றி எந்த விதமான மனக்கசப்பும் அவருடைய உள்ளத்திலே வராது. இது ஒழுக்கம். இதுதான் இஸ்லாம் உருவாக்கிய ஒரு அழகான ஒரு பண்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பண்பை சஹாபாக்களுக்கு மத்தியிலே உருவாக்கினார்கள். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய இன்னொரு முக்கியமான ஒரு தன்மை என்னன்னு சொன்னா சுயமரியாதை. சுயமரியாதைனா என்ன தெரியுமா? தனக்கு என்ன இருக்குதோ அது போதும் என்று நினைக்கக்கூடிய தன்மை, தனக்கு இருப்பதை போதுமாக்கி கொள்ளக்கூடிய தன்மை, எந்த ஒரு விஷயத்துக்காக வேண்டியும் பிறருக்கு முன்பாக கைகட்டி நிற்கக்கூடிய தன்னுடைய மரியாதையை விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை ஒரு முஃமினுக்கு இருக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சௌபான் ரலியல்லாஹு அவர்கள் வந்து நபி அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. நபி அவர்கள் உதவி செய்கிறாங்க. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு ஒரு ஹதீஸில் வருது. நபி அவர்கள் உதவி செய்கிறாங்க, அடுத்து கேட்குறாங்க, அடுத்து உதவி செய்கிறாங்க, அடுத்து கேட்குறாங்க. நபி அவர்கள்ட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? என்னிடத்தில் இருந்திருந்தால் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன், இருந்தாலும் நீங்கள்
உங்களுடைய தேவைகளை பிறரிடத்திலே முறையிடாமல் நீங்கள் சுயமரியாதையோடு இருப்பது உங்களுக்கு மிக சிறந்தது என்பதால் நபி அவர்கள் என்ன செய்யறாங்க, உபதேசம் பண்றாங்க. எந்த ஒரு நிலையிலும் பிறரிடத்திலே உதவி தேடாது என்று சொன்னார்கள். அந்த சஹாபாக்களுடைய அந்த உள்ளத்தில் நபி அவர்கள் சொன்ன அந்த சாதாரண அந்த வார்த்தை எவ்வளவு மகத்தான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களுக்கு சொந்தக்காரன். குதிரையில் ஏறும்போது சாட்டை கீழே விழுந்துருச்சுன்னு சொன்னால் பக்கத்தில் நிற்கக்கூடிய யார்ட்டையாவது எடுத்து கேட்க மாட்டாங்களாம். அவங்களே கீழே இறங்கி அந்த சாட்டை எடுத்துக்கிட்டு தான் மேலே ஏறுவாங்களாம். காரணம் என்னன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, சின்ன ஒரு விஷயத்திலும் யாரிடத்திலும் உதவி தேடாதே என்று சொன்னார்கள். அதனால நான் என் வாழ்க்கையில் இனிமேல் யாரிடத்திலும் எந்த உதவியும் கேட்க மாட்டேன் என்று நான் வைராக்கியம் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அதை ஒரு உறுதியாக எடுத்துக்கொண்டு நடத்துகிறார்கள். கண்ணியமானவர்களே, எவ்வளவு உயர்ந்த பண்பு! ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு உருவாக்கிய அந்த பண்பை இந்த சஹாபாக்கள் எந்த அளவிற்கு கடைபிடித்து நடக்கிறார்கள். இதுதான் நபி அவர்கள் உருவாக்கிய ஒரு முக்கியமான சமுதாயம் என்று நாம் சொல்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அழகான ஹதீஸ் நம்ம அடிக்கடி சொல்லுவது உண்டு. நபி அவர்கள் ஒரு தடவை தோழர்களை நோக்கி சொன்னார்கள், தோழர்களே, நான் ஒரு சில 5 விஷயங்களை உங்களிடத்தில் நான் கற்றுத்தரப்போகிறேன். 5 விஷயங்களை நான் கற்றுத்தரப்போகிறேன். அதை யாராவது எடுத்து நடத்தக்கூடியவர் இருக்கிறீர்களா? எடுத்து நடக்க முடியவில்லை என்று சொன்னால் எடுத்து நடக்கக்கூடியவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? இந்த 2ல ஏதாவது செய்யணும். ஒன்று, நான் சொல்லக்கூடிய அந்த 5 விஷயங்களை எடுத்து நடக்கணும். அல்லது தன்னால் எடுத்து நடக்க முடியலைன்னு சொன்னால் எடுத்து நடக்கக்கூடிய சக்தி பெற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த 2ல ஏதாவது செய்யணும். உங்களை யாராவது தயாரான்னு கேட்குறாங்க. நபி அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் நம்மளால் முடியாமல் போய் அது நபி அவர்களுக்கு கொடுத்த வாக்கு மீறா போயிருமே அப்படின்னு எண்ணி சஹாபாக்கள் யாருமே பேசலை, பேசாமல் மௌனமாக இருக்கிறாங்க. ஒரு தடவை கேட்குறாங்க, 2 தடவை கேட்குறாங்க, 3 தடவை கேட்குறாங்க. சஹாபாக்கள் யாருமே பேசாமல் மௌனமாகவே இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஹதீஸின் மீது ரொம்ப ஆர்வம் உள்ள ஒரு சஹாபி யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி சொன்னார்கள், அன யா ரசூலல்லாஹ், நான் செய்கிறேன், நான் அதை செய்கிறேன். அல்லது செய்ய முடியலைன்னு சொன்னால் செய்ய முடிந்தவர்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன், கற்றுக் கொடுக்குறேன் என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நான் இப்படி சொன்னவுடன் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறவங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹத பியதி, என்னுடைய கரத்தை நபி அவர்கள் பிடித்தார்கள். பிடித்து வஅத்த பி ஹம்ஸத்தி கலிமாத்தி, 5 விஷயங்களை நபி அவர்கள் எண்ணி சொன்னார்கள். 5 விஷயங்களை நபி அவர்கள் எண்ணி சொன்னார்கள். அந்த 5 விஷயங்கள் என்ன தெரியுமா? 1, இத்தகில் மஹாரிம் யா அபா ஹுரைரா, அபூ ஹுரைராவே, நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கவனமாக கேட்டுக்கொள். இத்தகில் மஹாரிம் தகுன் அஅபதன் நாஸ், அல்லாஹ் என்னென்ன விஷயங்களை உனக்கு ஹராமாக்கி இருக்கிறானோ, அது சாப்பாடாக இருக்கலாம், பேச்சாக இருக்கலாம், பார்வையாக இருக்கலாம், அல்லது ஆடையாக இருக்கலாம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எல்லாவற்றிலும் ஹலால் ஹராம் இருக்கிறது. எந்தெந்த விஷயங்களை அல்லாஹ் உனக்கு தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ, அந்த ஹராமான அனைத்தையும் விட்டும் நீ எச்சரிக்கையோடு தவிர்ந்து கொள். அப்படி நீ தவிர்ந்து கொண்டால் தக்குன் அஅபதன் நாஸ், மனிதர்களிலே சிறந்த வணக்கசாலி நீதான். இரவு ஃபுல்லாக நின்று வணங்குறது வணக்கம் கிடையாதுங்க, அதுவும் ஒரு வகையான வணக்கமாக இருக்கலாம். உண்மையான வணக்கம் என்ன தெரியுமா? ஹராம் ஹலாலை பேணி வாழ்வது தான் வணக்கம். எல்லா வணக்கமும் இருக்கும். 5 நேர தொழுகையும் தொழுவார், தஹஜ்ஜத் தொழுவார், சுன்னத் நஃபில்களை தொழுவார். தொழுகிறதுல குறைவே கிடையாது. எப்போ பள்ளிவாசலுக்கு போனாலும் அவர் தக்பீர் கட்டி நிற்பார். ஆனால் சாப்பிட்ற உணவு ஹராம். பேசுறதுக்கு வாயை திறந்தாலே பலாய். அவருடைய வாயை யாருமே பயப்படுவாங்க. இந்த ஆளா, இவன்ட்டு பக்கத்தில் நெருங்கிடக்கூடாதுப்பா, என்னென்னமோ பேசுவான் அப்படின்னு சொல்லி அவருடைய நாவுக்கு பயப்படக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் என்று சொன்னால் இது என்ன இபாதத்தா? உண்மையான இபாதத் என்ன தெரியுமா? எதை பேசக்கூடாதோ அதை பேசக்கூடாது, எதை பார்க்கக்கூடாதோ அதை பார்க்கக்கூடாது, எதை சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிடக்கூடாது, எதற்காக சிரிக்கக்கூடாதோ அதை சிரிக்கக்கூடாது. எது எது நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறதோ, நபி அவர்களால் தடை செய்யப்பட்டிருக்கிறதோ, அவை அனைத்தையும் செய்யாமல் இருப்பது தான் இபாதத்திலே பெரிய இபாதத். இதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், இத்தகில் மஹாரிம் தகுன் அஅபதன் நாஸ், ஹராமான அனைத்து விஷயங்களை விட்டு நீ தவிர்ந்து கொள், நீ உயர்ந்த பெரிய ஆபிதாக மாறிவிடலாம், வணக்கசாலியாக மாறிவிடலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அடுத்தது
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இரண்டாவது விஷயத்தை சொன்னாங்க. வருல பிமா கஸம் அல்லாஹுலக் தகுன் அக்னன் நாஸ். அல்லாஹ் உனக்கென்று எதை பிரித்து கொடுத்திருக்கிறானோ, உனக்கென்று அல்லாஹ் தஆலா எதை கொடுத்திருக்கிறானோ, அது படிப்பா இருக்கலாம், அது அந்தஸ்தா இருக்கலாம், அது செல்வமா இருக்கலாம், நம்ம குடும்பமா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம். ஒவ்வொன்றையும் நீங்க நினைச்சு பாருங்களேன். சில விஷயங்கள் நமக்கு திருப்திப்படாமே இருக்கும். சில பேர் ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை ரெண்டு கண்ணு மாதிரி ஒரு அல்லாஹ் கொடுத்துட்டான்னு சொன்னா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு மூணாவது ஒரு பிள்ளை இல்லாம சந்தோஷமா இருந்துருவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஒரு குழந்தை பெற்பாரு பொம்பளை பிள்ளையா இருக்கும், அடுத்து ஒரு ஆம்பளை பிள்ளை தான் நினைச்சுக்கிட்டே குழந்தை பெறுவாரு, அடுத்து ஒரு பொம்பளை பிள்ளையா இருக்கும். சரி மூணாவது பெத்து பார்ப்போம், அது ஒரு ஆம்பளை பிள்ளையா இருக்கலாம் அப்படின்னு நினைப்பாரு, அது ஒரு பொம்பளை பிள்ளையா போயிடும். இருக்கா இல்லையா? இன்னும் சில பேர் முதல்ல ஆம்பளை பிள்ளை பெற்பார், சரி இன்னொரு பொம்பளை பிள்ளை வந்துட்டா சந்தோஷமா இருக்குமே நினைச்சிட்டு அடுத்து இன்னொரு ஆம்பளை பிள்ளை வந்துடும், அதுக்கு அடுத்து பெற்பாரு இன்னொரு ஆம்பளை பிள்ளை வந்துடும். பொம்பளை பிள்ளையை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாரு ஆம்பளை பிள்ளை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் நாடக்கூடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளாக கொடுக்கிறான், தான் நாடக்கூடியவர்களுக்கு பெண் குழந்தைகளாக கொடுக்கிறான், தான் நாடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆணையும் பெண்ணையும் கலந்து கொடுக்கிறான், தான் நாடக்கூடியவர்களுக்கு ஆணும் பெண்ணும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், குழந்தையே இல்லாமல் ஆக்கி விடுகிறான். இவை அனைத்தும் யாருடைய நாட்டம்? அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ் நமக்கென்று என்ன நாடி இருக்கிறானோ அல்ஹம்துலில்லாஹ் பொருந்திக் கொள்வது ஒரு அடியானுடைய தன்மை. நபி அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள். அது செல்வத்துக்கு மட்டும் பொருந்தாது, நம்முடைய அந்தஸ்துக்கும் பொருந்தும், படிப்புக்கும் பொருந்தும், நம்முடைய பிள்ளைக்கும் பொருந்தும், நம்முடைய குடும்பத்துக்கும் பொருந்தும், எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். நாம் கற்பனை செய்தது ஒன்றாக இருக்கும், ஆனால் நமக்கு கிடைத்தது இன்னொன்றாக இருக்கும். நமக்கு என்ன கிடைத்ததோ அதை நாம் பொருந்திக் கொள்வது என்பது அல்லாஹ்வினுடைய ரிலாவை, அல்லாஹ்வுடைய கலா கதரை பொருந்திக் கொள்வதாக அர்த்தமாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கேட்ட துஆக்கள்ல ஒரு முக்கியமான துஆ, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால ஒரு துஆவை அடிக்கடி கேட்பாங்க. அல்லாஹும்ம லா மானி அலிமா ஆதைத் வலா மோத்தி அலிமா மனாத் வலா ராத் அலிமா கலைத் வலா யன்ஃபவுதல் ஜத்தி மின்கல் ஜத். நபி அவர்கள் கேட்ட துஆக்கள்ல ஒரு துஆ, அல்லாஹும்ம லா மானி அலிமா ஆதைத், நீ கொடுக்க நினைத்ததை யாராலும் தடுக்க முடியாது. வலா மோத்தி அலிமா மனாத், நீ தடுக்க நினைத்ததை யாராலும் கொடுக்கவும் முடியாது. வலா ராத் அலிமா கலைத், நீ யாருக்கு எதை விதித்தாயோ அதை மாற்றக்கூடிய வல்லமை யாருக்கும் கிடையாது. அல்லாஹ் என்ன நினைக்கிறானோ அதை மட்டும் தான் கிடைக்கும் நமக்கு. இதை நாம் பொருந்திக் கொள்வது என்பது ஒரு அடியானுடைய தன்மை. வருல பிமா கஸ்ஸம் அல்லாஹு லக். யா அபூ ஹுரைரா, இரண்டாவது விஷயம், உனக்கென்று அல்லாஹ் எதை கொடுத்திருக்கிறானோ அதை பொருந்திக் கொள். தகுன் அகுனன் நாஸ், நீ தான் பெரிய பணக்காரன், நீ தான் பெரிய பணக்காரன். நபி அவர்கள் சொன்னார்கள். மூன்றாவது விஷயம் என்ன தெரியுமா? வஹசின் இலா ஜாரி, உன்னுடைய பக்கத்து வீட்டாருக்கு நல்லுபகாரம் செய். தக்குன் முக்மினா, நீ உண்மையான மூமினாக ஆகலாம். இது மூன்றாவது விஷயம். நான்காவது விஷயம் என்ன தெரியுமா? வஹிப்பல் இன்னாஸ் மா துஹிப்பலி நஃப்ஸி, உனக்கு எது வேண்டும் என்று விரும்புகிறாயோ, உனக்கு எது வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதை மற்ற மக்களுக்கும் விரும்புவாயாக. மற்ற மூமின்கள் மட்டுமல்ல, மற்ற மக்கள் அனைவருக்கும் விரும்புவாயாக. உனக்கு எது வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதை பிற மக்களுக்கும் வேண்டும் என்று விரும்புவாயாக. அப்படி நீ விரும்பினால், அப்படி எல்லோருக்கும் வேண்டும் என்று ஒரு நல்ல விஷயத்தை விரும்பக்கூடிய ஒரு மனோநிலை உனக்கு வந்து விட்டால் தக்குன் முஸ்லிமா, அப்பதான் நீ முஸ்லீம், அப்பதான் நீ முஸ்லீம். ஐந்தாவது விஷயத்தை நபி அவர்கள் சொன்னார்கள், வலா துக்ஸிரி லிஹ்க், அதிகமா சிரிக்காத, அதிகமா சிரிக்காத. ஃபைன்ன கஸ்ரத்தல் லிஹ்க் துமீத்துல் கல்ப், அதிகமாக நீ சிரிப்பது உள்ளத்தை மரணிக்க வைத்துவிடும். நபி அவர்கள் கானமுத்த பஸ்ஸிபன் தாயிமா, நபி அவர்கள் நிரந்தரமாக எப்போதுமே புன்னகை புரிந்தவர்களாக இருந்தார்கள். ஆணவ சிரிப்பு நபி அவர்கள்ட்ட இருக்காது, ஆணவ சிரிப்பு நபி அவர்கள்ட்ட இருக்காது. புன்னகை நபி அவர்களுடைய வாழ்க்கையில எப்போதுமே இருக்கும். அதனால பிறரை இன்சல்ட் பண்ணக்கூடிய வகையில் சிரிக்கிற சிரிப்பு இருக்குதே, அது நம்முடைய உள்ளத்தை சாவடிச்சிடும். அடுத்த ஆள் ஒருத்தர் நடந்து போய்கிட்டு இருக்கிறார், அவர் அப்பாவியான மனுஷன் வச்சுக்கிறீங்களேன், போகும்போதே நம்ம வண்டியில் போகும்போது அவனுடைய தலையை அப்படி தட்டிட்டு போகிறோம். பக்கத்தில் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, அவன் பாவம் வாயில்லா போச்சு, அப்பாவியானவன், அவனை போய் இவன் அடிச்சுட்டு போகிறானே, இறக்கம் வருமா வராதான்? இறக்கம் வரும். ஆனால் அதே போல தான் ஒரு சாதாரண ஒரு மனிதன் நம்ம பேசினா எதுவுமே வாய் திறந்து பேச மாட்டான், எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்கிற நிலைமையில் இருக்கக்கூடியவனே மட்டம் தட்டக்கூடிய வகையில் அவனை வந்து கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அடுத்தாரெல்லாம் கைகொட்டி சிரிக்கிறத பார்த்துட்டு நம்மளும் சிரிக்கிறோம். பத்தியெல்லாம்
இது நம்ம திறமையா? இது அவனுடைய உள்ளம் எந்த அளவிற்கு நோவினைப்படுமோ அந்த அளவிற்கு அல்லாஹ்வை நாம் நோவினைப்படுத்துகிறோம் என்று அர்த்தம். நான் பயான் சொல்லும் போதெல்லாம் ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்வது உண்டு. அருமையான முஸ்லீம் சமுதாய மக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களிலிருந்து நாம் பெறக்கூடிய ஒரு அழகான கருத்து என்ன தெரியுமா? அடியார்களுடைய உள்ளங்களை நோவினைப்படுத்தி அல்லாஹ்வை மகிழ்ச்சிப்படுத்த நாம் நினைப்போமேயானால் நம்மை விட அறிவிலி வேறு யாரும் இல்லை. மனிதர்களுடைய உள்ளங்களை நோவினைப்படுத்திட்டு அல்லாஹ்வை ஒருபோதும் சந்தோஷப்படுத்த முடியாது. மனிதர்களுடைய மனசை சந்தோஷப்படுத்தணும். அதன் மூலமாகத்தான் அல்லாஹு தஆலா மகிழ்ச்சி அடைவான். இதுதான் அல்லாஹு தஆலா நமக்கு விதித்திருக்கக்கூடிய இலக்கணம். ஒரு முஸ்லீம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள். வலா துக்ஸிரில் லிஹ்க், அதிகமாக சிரிக்காதே. ஃபஇன்ன கஸ்ரத்தல் லிஹ்க் துமீத்துல் கல்ப், நீ அதிகமாக சிரிப்பது, பிறரை மட்டம் தட்டக்கூடிய வகையிலே அதிகமாக நீ சிரிப்பது உன்னுடைய உள்ளத்தை சாகடித்து விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒழுக்கத்தை பற்றி எவ்வளோ அழகா சொல்லி தந்திருக்காங்க பத்தியலா. இபாதத்துன்னா நம்ம நினைக்கிறது வேற. நான் முஃமின் என்பதற்கு நாம் நினைக்கக்கூடிய இலக்கணம் வேறு. நான் பணக்காரன் என்பதற்கு நாம் நினைக்கக்கூடிய இலக்கணம் வேறு. நான் முஸ்லீம் என்று சொல்வதற்கு நாம் நினைக்கக்கூடிய இலக்கணம் என்பது வேறு. ஆனால் நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஹராமை தவிர்ந்து கொண்டால் நீ தான் பெரிய ஆபித். நீ அல்லாஹ் உனக்கு கொடுத்ததை நீ திருப்திப்பட்டால் நீ தான் பெரிய பணக்காரன். பக்கத்து வீட்டாருக்கு நோவினை கொடுக்காதே, நீ தான் உண்மையான மூமின். நீ பிற மக்களுக்கும் உனக்கு எதை வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை பிற மக்களுக்கும் வேண்டும் என்று நினைப்பாயாக, நீ தான் உண்மையான முஸ்லீம். இதுதான் ஒழுக்கம். இதான் நபி அவர்கள் உருவாக்க நினைத்த சமுதாயம். கண்ணியமானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேடை போட்டு மணிக்கணக்கில் பேசி மக்களை என்ன செய்யவில்லை? தாவத், மக்களை அழைக்கல, ஈமானின் பக்கம் அழைக்கல. இஸ்லாத்தின் பக்கம் வந்த மக்களை எல்லாம் பாருங்க, நபி அவர்களை பார்த்தார்கள், அவருடைய ஒழுக்கத்தை பார்த்தாங்க, அவருடைய குணத்தை பார்த்தார்கள், அவருடைய நன்னடத்தையை பார்த்தார்கள், சஹாபாக்களை பார்த்தார்கள், சஹாபாக்களுடைய நல்லொழுக்கத்தை பார்த்தார்கள், அவருடைய நல்ல எண்ணங்களை பார்த்தார்கள், அவருடைய உதவி செய்யும் மனப்பான்மையை பார்த்தார்கள். கடலோர பகுதியில் எத்தனை நாதாக்கள் அடங்கியிருக்கிறாங்க. இங்கே அடங்கியிருக்கக்கூடிய நாதாவை போல, மகான்களை போல. கடலோர பகுதிக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் என்னன்னு சொன்னா, மகான்கள் அடங்கியிருக்கக்கூடிய மகத்தான இல்லங்கள். அவர்கள்லாம் யார் தெரியுமா? இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்ல வந்த ஒரு கூட்டம் உண்டு. இன்னொன்று தெரியுமா? அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து சொல்ல வந்தவர்கள் என்று சொல்ல முடியாது, வியாபாரிகளாக கூட வந்திருக்கலாம். ஆனால் ஒரு இடத்திலே ஒழுக்கம் இருந்தது, நல்ல பண்பு இருந்தது, நல்ல பழக்கம் வழக்கம் இருந்தது, அனுசரணை இருந்தது, அளவலாவக்கூடிய தன்மை இருந்தது, அத்தனை பேரையும் அரவணைக்கக்கூடிய தன்மை இருந்தது. அன்றைக்கு நில வேறுபாடுகளாலும் இன வேறுபாடுகளாலும் ஜாதி வேறுபாடுகளாலும் பிரிவினையை உண்டாக்கி கொண்டிருந்த மக்களுக்கு மத்தியிலே முஸ்லிம் சமுதாய மக்கள் பெரியவர்கள் செய்த இது மாதிரியான அரவணைப்புகள் அந்த மக்களையே மனமாற செய்தது. அதனால தான் இன்னைக்கு கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊரும் பெரும் கூட்டமாக ஒரு காபீர் கூட இல்லாமல் முஸ்லீமா இருக்காங்க பத்தியா. அதுக்கெல்லாம் காரணம் இந்த மக்கள் செய்த சேவை, அவர்களுடைய நன்னடத்தையின் மூலம் உருவாக்கிய சமுதாயம் இந்த சமுதாயம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்ம யாராவது ஒரு ஆள் நம்மளுடைய நன்னடத்தையின் மூலம் உருவாக்க முடியுதா? யாராவது ஒரு ஆள் நம்மளை பார்த்து மூமின் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்ணியமானவர்களை, ஏன் இப்படி சொல்றோம் சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்க நினைத்த ஒரு மிக மகத்தான ஒரு கூட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கியது எப்படின்னு சொன்னா, தங்களுடைய நல்லொழுக்கத்தின் மூலம் நல்லொழுக்கம் உள்ள சமுதாயத்தை உருவாக்கினார்கள். நல்லொழுக்கம் உள்ள சமுதாயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். இதுதான் மிக முக்கியமானவர்களாக நபி அவர்கள் உருவாக்கிய சமுதாயம். மூணாவது ஒரு விஷயம் என்ன சொன்னா, பொறுப்புள்ளவர்களை நபி அவர்கள் உருவாக்கினார்கள். பொறுப்புனா என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த ஒரு விஷயம், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்தி, உங்களிலே ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த விழா ஏற்பாடு செய்யப்படுது. இப்போ நம்ம என்ன நினைப்போம்? யாரோ ஏற்பாடு பண்ணுறாங்க, நம்ம போய் பயானை மட்டும் கேட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நமக்கும் இந்த சமுதாயத்தில் சில பொறுப்பு இருக்கும், நமக்கும் சில பொறுப்பு இருக்கும். நம்மால் முடிந்த அளவுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கும். இந்த சமுதாயத்தில் யாருமே எனக்கு எந்த பொறுப்பும் இல்லை என்று சொல்ல முடியாது. எல்லோரும் பொறுப்பாளிகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பற்றி நம்ம சொல்லும்போது,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அலா குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயதி, உங்களிலே அனைவரும் பொறுப்பாளிகளாக இருக்கிறீர்கள், உங்கள் அனைவரும் உங்களுடைய பொறுப்புகளை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபல் அமீருல்லதி அலன் நாஸி ராயின், ஒரு தலைவர் பொதுமக்களை பற்றிய விசாரணை அவருக்கு உண்டு. பொதுமக்களுக்கு அவர் என்ன சேவை செய்தார் என்ற விசாரணை அவருக்கு உண்டு. வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஇயதி வர்ரஜுலு ராயின் அலா அஹ்லி பைத்திஹி, ஒரு ஆண் தன்னுடைய குடும்பத்துக்கு என்ன கடமையை செய்யணுமோ அந்த கடமைகளை பற்றி சரியான முறையில் செய்திருக்கிறானா என்பதை பற்றி அவன் விசாரிக்கப்படுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கண்ணியமானவர்களே, தொழுகை, வணக்கம், நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜி, நம்முடைய கோலம், இது எல்லாமே முஸ்லீமா இருக்கு. ஆனால் கல்யாணம் பண்ணி வீட்டில் மனைவி அழுதுகிட்டு இருக்காங்க, பிள்ளைகள் அழுதுகிட்டு இருக்கிறாங்க, பாப்பாக்காரர் தொழுவு போயிட்டாரு, எப்போ பார்த்தாலும் பள்ளிவாசலில் தான் உட்காந்துருக்கிறாரு, சம்பாரித்து காசு கொடுக்கறதில்ல, எங்களுடைய ஜீவனாம்சத்தை போக்குறதுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் என்று ஒரு குடும்பம் சொல்கிறது என்றால், இவர் இந்த தொழுகையின் மூலம் அல்லாஹ்வை நெருங்க முடியுமா? இந்த தொழுகையின் மூலம் அல்லாஹ்வை நெருங்க முடியுமா? இந்த வணக்கத்தின் மூலம் அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை பெற முடியுமா? வணக்கம், தொழுகை, நோன்பு எல்லாமே அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரும். ஆனால் நம்மை நம்பி இருக்கக்கூடிய நம்முடைய குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டிய கடமையும் இஸ்லாம் சொல்லக்கூடிய முக்கியமான கடமை. இந்த பொறுப்புகளை தட்டி கழிக்க முடியாது. இந்த பொறுப்புகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமண வாழ்க்கையை பற்றி ரொம்ப விசாலமான விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை அமர்ந்திருக்கும் போது திடகாத்திரமான ஒரு வாலிபர் அந்த வழியாக போகிறார். தோழர்கள் எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க, அவருடைய ஆஜானுபாகுவான உடம்பை பார்க்குறாங்க, எவ்வளோ திடகாத்திரமான உடல். அப்போ பேசிக்கிறாங்க, தோழர்கள் பேசிக்கிறாங்க, சஹாபாக்களுடைய உள்ளம் ஃபுல்லாக அந்த காலத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி போராடக்கூடிய அந்த போராட்டத்தை பற்றி தான் நினைப்பாங்க. தோழர்கள் ஆச்சரியமாக பேசிக்கிறாங்க. நபி அவர்கள் கேட்டாங்க, தோழர்களே அவரை பற்றி என்ன பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே அந்த தோழர்கள் சொன்னாங்க, அவர் திடகாத்திரமான உடல்வாகு கொண்டவராக போகிறார், இந்த உடலை கொண்டு ஜிஹாதுக்கு போனார்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா எவ்வளோ பெரிய நற்கூலியை கொடுப்பான், எவ்வளோ பெரிய நற்பாக்கியத்துக்கு சொந்தக்காரர் இவர். தன்னுடைய வீரத்தை, தன்னுடைய தைரியத்தை, தன்னுடைய உடல்வாகை அல்லாஹ்வுடைய ஜிஹாதிலே பயன்படுத்துவது எவ்வளோ பெரிய பாக்கியம், அதை பற்றி தான் நாங்கள் பேசிக்கிட்டோம் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? தோழர்களே, இவர் உண்மையிலேயே தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக உழைக்க செல்வாரேயானால் அதுவும் அல்லாஹ்வுடைய பாதை தான் என்று சொன்னார்கள். தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக வேண்டி, இவர் உழைப்பதற்காக வேண்டி என்ற நோக்கத்தில் அவர் செல்வாரேயானால் இவர் செல்லக்கூடிய பாதையும் அல்லாஹ்வுடைய பாதை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஏன் தெரியுமா? நம்முடைய பொறுப்புகள் என்பது தட்டி கழிக்கப்படக்கூடாது. இந்த பொறுப்புகளை நினைத்து பார்க்க வேண்டும். குடும்பம் என்பது மிக முக்கியமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபர்களுக்கு உபதேசம் பண்ணும்போது, யா மாஷர ஷபாப், வாலிபர்களே, உங்களிலே யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். அந்த பாஅத் என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தை உங்களுக்கு இருக்கக்கூடிய சக்தி, அந்த சக்தி என்பதற்கு ரெண்டு விதமான அர்த்தம் சொல்கிறார்கள். ஒன்று என்ன தெரியுமா? இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு ஆண்மை சக்தி. இன்னொன்று என்னன்னு சொன்னால், குடும்பம்னு வந்துட்டா அந்த குடும்பத்தை வச்சு காப்பாற்றக்கூடிய ஒரு செலவினத்தினுடைய சக்தி. இந்த ரெண்டு சக்தி இருந்தால் தான் நீ கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. கல்யாணம் பண்ணுறோம், சம்பாதிக்க போக மாட்டேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான், அவன் உண்மையிலே அவன் அல்லாஹ்வுடைய கடமையை சரியாக நிறைவேற்றான்னு சொல்ல முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல ஒரு மனிதர் வருகிறார். வரும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், தோழரை எதற்காக வந்திருக்கிறீர்கள்? இன்ன ஜிஹாதில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிறேன். நீங்கள் வரும்போது உங்களுக்கு வயது முதிர்ந்த தாய் தந்தை யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். ஆம் யா ரசூலல்லாஹ், தாய் இருக்கிறார்கள். நீ வரும்போது என்ன செய்தார்கள் அவர்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இந்த தோழர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் வரும்போது என்னுடைய தாய் என்னை கட்டி அடைத்துக் கொண்டு தேம்பி தேம்பி அழுதார்கள் என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வீட்டுக்கு செல்வாயா, உன்னுடைய தாயை சிரிக்க வைத்து விட்டு வா என்று சொன்னார். உன்னுடைய தாயை சிரிக்க வை, அதன் பிறகு வா என்று சொன்னார்கள். உன்னுடைய தாயினுடைய பணிவிடை என்பதும் அதுவும் அல்லாஹ்வுடைய பாதை என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இதுதான் இஸ்லாம் நமக்கு தந்திருக்கக்கூடிய பொறுப்புணர்வு என்பது. இந்த பொறுப்புகளை பற்றி ஒவ்வொருவரும் விசாரிக்கப்படுவார்கள். வல் மர்அத்து ராயியத்துன் அலா பைத்தி பக்லிஹா அலா பைத்தி பாலிஹா, தன்னுடைய கணவரின் வீட்டாரை பற்றி, பிள்ளைகளினுடைய தர்பியத்தை பற்றி ஒரு பெண் விசாரிக்கப்படுவார். அந்த பெண்ணும் என்ன செய்ய முடியாது? தன் பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது.
இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து வேலைக்கு போனாதான் குடும்பத்தை வச்சு காப்பாற்ற முடியும் என்று சொல்லி ஆண்களும் பெண்களும் வேலைக்கு போகும்போது பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, அவன் இன்னொரு பாதையை தேர்ந்தெடுத்துக்கிறான். ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றான், வீடு பூட்டி கிடக்கு, வேற ஏதாவது செய்வோம், வேற எங்கேயாவது போவோம்னு சொல்லிட்டு போகிறான். இது இங்கே உள்ள சூழ்நிலைகளை இல்லை, ஆனால் பொதுவாகவே இன்னைக்கு அந்த நிலைமை பரவிக்கிட்டு இருக்கா இல்லையா? 2 பேரும் வேலைக்கு போகிறதுனால பிள்ளைகளை பண்படுத்தக்கூடிய பக்குவம் என்பது இல்லாமல் போச்சு. அதனால பிள்ளைகள் எப்படி வளர்கிறார்கள் என்று சொன்னால் பொறுப்பில்லாதவர்களாக வளர்கிறார்கள், பொறுப்பற்றவர்களாக வளர்கிறார்கள். சம்பாத்தியம் மட்டும்தான் குறிக்கோள் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. மாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய செல்வங்களிலே பெரிய செல்வம் குழந்தை பாக்கியம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குறையில்லாதவர்களாகத்தான் நபிமார்கள் எல்லோரையும் படைத்தான். நபிமார்கள் யாரையுமே நீங்கள் குறை உள்ளவர்களாக பார்க்க முடியாது. ஒரு கால் நொண்டியாக இருந்துச்சு, எந்த நபியாவது சொல்ல முடியுமா? ஒரு கண் குருடாக இருந்துச்சு, எந்த நபியாவது சொல்ல முடியுமா? ஒரு நபி அழகு இல்லாமல் ஒரு மாதிரி பங்கரையாக இருந்தாங்க, சொல்ல முடியாது. அவருடைய பரம்பரையாக இருந்தாலும், அவருடைய அழகாக இருந்தாலும், அவருடைய அந்தஸ்தாக இருந்தாலும் மிக சிறந்தவர்களை பார்த்து தான் அல்லாஹ் தஆலா நபியை அனுப்பினான். ஒரு பொதுமக்களில் யாரும் ஒருத்தர் என்ன செய்ய முடியாது, விரல் நீட்டி உன்னைய பற்றி தெரியாதான்னு சொல்ல முடியாது. நபிமார்களுடைய பரம்பரையை பற்றி சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு எல்லா வகையிலும் உயர்ந்த நிலையில் இருந்தவர்களைத்தான் அல்லாஹ் தஆலா நபியை அனுப்பினான். அப்போ குழந்தை இல்லாமல் இருப்பது என்பது ஒரு குறை தானே? குழந்தை பிறக்கிறதுக்கு சக்தி இல்லாமல் ஒருத்தர் இருந்தாரு அப்படிங்கிறது ஒரு குறை தானே? ஆனால் 2 நபிமார்கள் அப்படி அல்லாஹ் உருவாக்கினான். யாரு? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். குழந்தை இல்லாமல் இல்லை, அவங்களுக்கு 85 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த 2 பேருக்குமே குழந்தை இல்லை. ஆனால் ஏன் தெரியுமா இந்த நபிமார்கள் அப்படி உருவாக்குனா? குழந்தை பெறக்கூடிய சக்தி இல்லாதவர்கள் என்று நம்ம குறை சொல்லிட முடியாது. 86 வயசுக்கு மேலே குழந்தை பிறந்துச்சு. சாரா அம்மையாரோடு இணைந்து குழந்தை பிறக்கலை, அதனால ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்தை கல்யாணம் பண்ணாங்க, உடனே குழந்தை பிறந்துச்சு. இப்போ குறை எங்கே இருந்திருக்கு? இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட இல்லை. இப்போ ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை குழந்தை பெற்றாங்க, அதுக்கப்புறம் சாரா அம்மையார் குழந்தை பெற்றாங்க. அப்போ குறை இல்லாதவர்கள். ஆனால் எதுக்கு இதை சொல்ல வரோம் தெரியுமா? அல்லாஹ் தஆலா குழந்தை பெறத்தை பிற்படுத்தி வச்சான். ஏன் தெரியுமா? உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தந்தையும் குழந்தைகளுக்கான முயற்சியில் ஒரு முயற்சியாக துவாவை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை எடுத்து காட்டுவதற்காக வேண்டிதான் இந்த 2 நபிமார்களை அல்லாஹ் தஆலா குழந்தை இல்லாமல் ஆக்கினான். இந்த 2 பேரும் செய்யக்கூடிய துவாவை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். குர்ஆன்ல ஏன் சொல்லணும்? பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு குடும்ப தலைவரினுடைய பொறுப்புகளில் ஒரு பொறுப்பு, முக்கியமான பொறுப்பு என்னன்னு சொன்னா நம்ம பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய துவா. பிள்ளை பிறந்ததுக்கு பின்னாலே இல்லை, பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாலேயே துவா செய்யணும். அந்த துவா எப்படி இருக்கணும்? ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். யார் துவா செஞ்சா? ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா இன்னக ஸமீஉத் துஆ. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், சாலிஹான சந்ததி எனக்கு தருவாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. அப்போ ஒரு தகப்பனா இருக்கக்கூடியவருடைய பொறுப்புகளில் ஒரு பொறுப்பு என்னன்னு சொன்னா குழந்தைக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் துவா செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்றான்? சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் சொல்லி தர்றாங்க. இல்லற வாழ்க்கையில் ஈடுபடும் போது துவா செய்ய வேண்டும். இதுக்குமாங்க துவா, அந்த நேரத்தில் போய் துவா செஞ்சுட்டு இருக்க முடியுமா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஒரு கணவன் மனைவி வீடு கூடும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்ய சொல்றாங்க. அந்த துவாவினுடைய பவர் என்ன தெரியுமா? அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஷைத்தான் தீண்டுதல் என்பது இருக்காது. அல்லாஹும்ம ஜன்னிபி ஷைத்தான, அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. இறைவா, எங்களையும் ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பாயாக. எங்களுக்கு நீ தருகிறாயே குழந்தை பாக்கியம், அதை விட்டும் ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பாயா என்று நபி அவர்கள் துவா செய்ய சொன்னார்கள். இப்படி ஒரு மனிதர் துவா செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டால் அந்த குழந்தை ஷைத்தானால் தீண்டப்படாது என்று சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ பிள்ளைகள் சாலிகானவர்களாக வளர்வது என்பது முழுக்க முழுக்க யாருடைய கையில் இருக்கு? தாய் தந்தையருடைய கையில் இருக்கு. இந்த 2 பேருக்கும் பொறுப்பு இருக்கு. பொறுப்புகளை யாரும் என்ன செய்ய முடியாது? தட்டி கழிக்க முடியாது. பொறுப்புள்ள சமுதாயத்தை நபி அவர்கள் உருவாக்கினார்கள். அதற்கு சொல்லக்கூடிய ஒரு அழகான ஹதீஸ் தான் குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சஹாபாக்களுக்கு எத்தனையோ பொறுப்புகளை நபி அவர்கள் கொடுத்தார்கள். அந்த பொறுப்புகளை நபி அவர்கள் இருக்கும் போதும் நிறைவேற்றினார்கள், இல்லாமல் இருக்கும் போதும் நிறைவேற்றினார்கள். ஒரு பெண்மணி வந்தார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உதவி கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வாமா, உனக்கு உதவி செய்கிறேன்.
இப்போ உதவி செய்யறதுக்கு என் இடத்துல எதுவும் இல்லை அப்படின்ற போது அந்த அம்மையார் கேட்டாங்க திருப்பிக்கிட்டு, நான் 2-3 நாள் கழிச்சு வர்றேன், அந்த நேரத்தில் நீங்கள் இல்லைங்கன்னா நான் யார்கிட்ட போக அப்படின்னு கேட்டாங்க. எப்படி ஒரு கேள்வி! ஏமா இப்படி அபசகுணமாக பேசுகிற அப்படின்னா நம்ம கேட்போம், நம்ம அப்படி தானே கேட்போம். ஏமா நான் இருக்கணும் துவா செய்யுமா அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட திருப்பி அந்த அம்மா கேட்குறாங்க, நீ 2-3 நாள் கழிச்சு நான் வர்றேன், வரும்போது நீங்கள் இல்லை, இந்த உலகத்திலே இல்லைன்னு வச்சுக்கிறீங்க, நான் யார்கிட்ட போகிறதுன்னு கேட்டாங்க. எப்படி ஒரு கேள்வி! உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னா தெரியுமா? நான் இல்லை என்றால் அபூபக்கரிடத்தில் சரி, அவர் நிறைவேற்றி கொடுப்பார். பொறுப்பை பற்றி நான் எப்படி பகிர்ந்து கொடுக்குறாங்க. நான் இல்லைன்னு சொன்னா நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு என்னுடைய தோழர் சமுதாயம் இருக்குது அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்வு உள்ள சமுதாயத்தை நபி அவர்கள் உருவாக்கினார்களே, இதுதான் நமக்கு தேவை. நாம செய்யக்கூடிய சேவை, நாம செய்யக்கூடிய நடைமுறை, நாம செய்த பணிகள், இதன் மூலமாக ஒரு பண்பட்ட சமுதாயத்தை நம்ம உருவாக்குறோம் அப்படின்னு நம்ம பிள்ளைகள் விஷயத்தில் மட்டுமாவது சொல்ல முடியுமா? என் பிள்ளை என்ன வேண்டாலும் செய்வான், நான் சொன்னதெல்லாம் செய்வான் சொல்ல முடியுமா நம்மளால? அப்படி ஒரு கேரண்டி கூட நம்மளால கொடுக்க முடியாத அளவுக்கு நம்ம இருக்கிறோம் சொன்னா, நபி அவர்கள் உருவாக்கிய சமுதாயத்தையும் நாம் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய நிலைமைகளையும் பாருங்கள். நபி அவர்களுக்காக வேண்டிய 1500வது பிறந்த நாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எத்தனை பயான கேட்டிருப்போம், எத்தனை பயான கேட்கறதுக்கு இருக்கிறோம். ஆனால் அத்தனை விஷயங்கள்ல எல்லாமே கேட்பதற்கு மிக இனிமையாகவும் சந்தோஷமாகவும் உள்ளத்துக்கு நிறைவானதாகவும் இருக்கக்கூடிய இந்த நிலையில் ஒரு செய்தியாவது நம்முடைய வாழ்க்கையை மாற்றி போட்டிருக்கா? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். எத்தனை பயான நான் கேட்டிருக்கிறேன், ஆனால் ஒரே ஒரு செய்தியாவது என்னுடைய உள்ளத்தில் மாற்றத்தை உருவாக்கியது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு இருக்குதா? உருவாகணும். நம்ம யாரையும் குறை சொல்றது நோக்கம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை கேட்கறது நம்முடைய நோக்கம் இல்லை. வரலாற்றின் மூலம் நம்மை பண்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்முடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், நம்முடைய செயல்பாடுகளை சரி செய்து கொள்ள வேண்டும், உண்மையான முஸ்லிம்களாக மாறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இதைத்தான் நபி அவர்கள் நம்மிடமிருந்து எதிர்பார்த்தார்கள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சமுதாயம் எப்படியெல்லாம் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. சாலபா இப்னு அப்துர் ரஹ்மான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி, நபி அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு தன்மை அவற்றை இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய ஹிதுமத் செய்வாங்க அந்த சஹாபி. ஒரு தடவை நபி அவர்கள் அன்சாரி சஹாபியுடைய வீட்டுக்கு ஏதோ ஒரு வேலையாக அனுப்புகிறாங்க. அன்சாரி சஹாபி வீட்டுக்கு போன அந்த வாலிப சஹாபி சாலபா இப்னு அப்துர் ரஹ்மான் வீட்டு வாசலுக்கு நேராக நிற்கிறாங்க. நிற்கும் போது உள்ள முத்தத்தில் குளிச்சுக்கிட்டு இருக்க ஒரு பெண்மணி மேலே கண்ணு பட்டுருது. கொஞ்ச நேரம் அப்படியே ரசித்து பார்த்துக்கிட்டே நின்றுறாங்க. அந்த பெண்மணியை குளிக்கிறத ரசித்து பார்த்துக்கிட்டே நின்றுறாங்க. உடனே அவருடைய மனசில், ஆஹா நான் தப்பு பண்ணிட்டேனே, இதை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் தஆலா ஆயத் இறக்கிட்டா, வஹி இறக்கிட்டா, நம்மளை பற்றி நபி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி நபியினுடைய சபைக்க போல போயிடுறாங்க. காட்டுக்கு போயிடுறாங்க. காட்டுக்கு போய் 2 மலைகளுக்கு மத்தியில் உட்கார்ந்து ஓன்னு கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் 40 நாள் ஆளை காணலை. தனக்கு இரவும் பகலுமா பணிவிடை செய்து கொண்டிருந்த சாலபா இப்னு அப்துர் ரஹ்மான் இன்னும் 40 நாளாக காணலை, எங்கப்பா காணலை அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது 2 பேரை கூப்பிடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, யாரை, உமர் ரலியல்லாஹு அவர்களையும் சல்மான் ரலியல்லாஹு அவர்களையும் 2 பேரையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு, இன்ன காட்டில் இந்த இடத்துல அந்த மனிதர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, போய் பாருங்க அப்படிங்கிறாங்க. அங்கே போனால் ஒரு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறார். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த உடனே, இன்ன தோற்றத்தில் இன்ன கோலத்தில் ஒரு மனிதர் இந்த பக்கம் இருக்கிறத பார்த்தீங்களான்னு கேட்ட உடனே, ஆனால் நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு விளங்கலை, ஆனால் இரவு லேசாக மங்கி வரும்போது ஒரு மனிதர் இந்த 2 மலைக்கு மத்தியில் வெளியாகி தலை மேலே கையை வச்சுக்கிட்டு, என் கை சேதமே இறைவன் என்னை மன்னிப்பானான்னு சொல்லிட்டு கதறி துடிக்கிறத பார்த்தோம். அந்த மனிதர் இரவு மறையும் போது நிச்சயமாக வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 2 சஹாபாக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த சஹாபி வர்றாங்க, வந்து தலை மேலே கையை வச்சுக்கிட்டு கை சேதத்தோட ஓன் கதறி அழுகுறாங்க, இறைவன் என்னுடைய பாவத்தை மன்னிப்பானான்னு தெரியலையே அப்படின்ட்டு. உடனே உமர் ரலியல்லாஹு அவர்களும் சல்மான் ரலியல்லாஹு அவங்க கையை பிடிச்சி, நபி அவர்கள் உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்ன உடனே, என்னுடைய விஷயத்தில் நபி அவர்கள் என்ன பேசினாங்க, உங்களை கூட்டிகிட்டு தான் வர சொன்னாங்க, உங்களுடைய பாவத்தை பற்றிலாம் நபி அவர்கள் சொல்லலை, நான் பயங்கரமான பாவம் செஞ்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு நின்றது, நான் பயங்கரமான பாவம் செஞ்சுட்டேன், அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை அதெல்லாம் தெரியாது, நபி அவர்கள் கூப்பிட்டா நீ வரணும் வா அப்படின்ன உடனே இந்த சஹாபி என்ன சொல்கிறாங்க தெரியுமா, நபி அவர்களை நேரடியாக போய் சந்திக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, நபி அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போது காமத் சொல்லி முடிச்சு அல்லாஹ்வுக்கு தக்பீர் கட்டுவாங்கல்ல, அந்த நேரத்தில் போவோம் அப்படின்னு போகிறாங்க. போய் அங்கே நின்று தொழுது முடிச்சிடுறாங்க.
ஓண்டு தேமி தேமி அழுகுறாங்க. உடனே ஐனையா உமரே எங்கே நீங்க? உமர் அல்லாஹ் வந்து நிற்கிறாங்க. எங்கே அந்த மனிதரை கூட்டிகிட்டு வந்தீங்களா? இதோ ஹாதா சாலபா இதை வந்திருக்கிறார் அப்படின்ற உடனே கூப்பிட்றாங்க. ஏன் தாலபா ஆளே காணலை? என்னை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாத யாரை சொல்லலாம்? இல்லை, எதுக்காக வரலை? இந்த மாதிரி நடந்துச்சு, நான் செஞ்ச பாவம் பெரிய பாவம், அல்லாஹ்வுடைய கருணை அதை விட பெருசு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இல்லை அல்லாஹ்வுடைய கருணையை விட நான் செஞ்ச பாவம் ரொம்ப பெருசு, அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டானோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ் எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று சொன்னவுடன், யா ரசூலல்லாஹ் இது உங்களுடைய நற்செய்தி தானே என்று சொல்லி அந்த கேட்டுக்கொண்ட அந்த சஹாபி ஆண்டு ஒரு கதறாங்க, மூச்சையாகி கீழே விழுந்து மௌத்தா போயிடறாங்க. சஹாபாக்களுக்கு இருந்த அச்சத்தை பார்த்தீங்களா? எவ்வளோ பயம், எவ்வளோ அச்சம்! இதுதான் ஒழுக்கமுள்ள சமுதாயத்தை நபி அவர்கள் உருவாக்கிய விதம். சஹாபாக்கள் என்பவர்கள் நபி அவர்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிட்டா அல்லாஹ் சொல்லியிருப்பானோ, அல்லாஹ் நிச்சயமாக எல்லாத்தையும் அறிந்தவன், அப்படி இருக்கும்போது நான் எப்படி நபி அவருடைய கண்ணில் முழிக்க முடியும் என்று நினைக்கிறார்கள். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு 2 சஹாபாக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் வாதம் செஞ்சுக்கிறாங்க. அல்லாஹ் ஆயத்தை இறக்கிறான், லா தர்ஃபவு அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தின் நபி வலா தஜ்ஹரு லஹு, சத்தம் போட்டு பேசாதீங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஆயத்தை இறங்கின உடனே சௌபான் ரலியல்லாஹுடைய குரல் ரொம்ப உயர்ந்த குரல். அவங்க வீட்டிலேயே மறைஞ்சு இருந்துக்கிட்டாங்க. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு காது கொஞ்சம் விளங்காது, அதனால சத்தம் போட்டு பேசுவாங்க. நம்ம விஷயத்தில் தான் அல்லாஹ் ஆயத்து இருக்கிறான்னு நினச்சிக்கிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, வீட்டிலே இறங்கிட்டாங்க, இருந்துட்டாங்க. நபியை கேட்குறாங்க, அந்த தோழர் எங்கே காணலை? யார சொல்லலாம், இந்த மாதிரி உங்களுக்கு ஆயத்து இறங்கினால அவர் வர மறுத்துட்டாரு அப்படின்ற உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அவர் சபைக்குள்ளே நுழையும் போது, சௌபானே நீ சொர்க்கவாதி என்று நன்மாராயம் சொன்னார். நபி அவர்களுக்கு முன்னால நான் சத்தம் போட்டு பேசி என்னுடைய நன்மைகள் அழித்து போயிருமோ நினைச்சாங்க பார்த்தீங்களா? இதுதான் நபி அவர்கள் உருவாக்கிய ஒழுக்கம், நபி அவர்கள் உருவாக்கிய ஒரு பேணுதலான சமுதாயம். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சஹாபாக்கள் தங்களுக்கு தாங்களே யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற ஒரு உணர்வோடு, ஒரு இறையச்சத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களே. இந்த வாழ்க்கை தான் நபி அவர்கள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகளை பேசுவது, நபி அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடுவது, இது எல்லாமே நபி அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அன்பையும் முஹப்பத்தையும் பறைசாற்றக்கூடிய வகையில இருக்கலாம். இது உண்மைதான். நபி அவர்களுடைய காதலர்கள் என்ற அடிப்படையிலே நம்முடைய உள்ளத்திலே பிறக்கக்கூடிய அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய விதம் இது தாராளமாக கூடும், அதை பற்றி நம்ம குறை சொல்லலை. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக நபி அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பின் அடையாளம் என்ன தெரியுமா? நபி அவர்களை போல நாம் வாழ வேண்டும். நபி அவர்கள் எப்படி வாழ சொன்னார்களோ அதே போல வாழ வேண்டும். நபி அவர்களுடைய வாழ்க்கையை போல நடக்க வேண்டும். நபி அவர்களைப் போல பேச வேண்டும். நபி அவர்களைப் போல பார்க்க வேண்டும். நபி அவர்களைப் போல வணங்க வேண்டும். நபி அவர்களைப் போல இறக்கப்பட வேண்டும். நபி அவர்களைப் போல அணுகுமுறைகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இப்படி இருந்தால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பும் முஹப்பத்தும் நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறது என்ற அர்த்தம். எப்போது நபி அவர்களுடைய அன்பும் முஹப்பத்தும் நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறதோ, நாளை மறுமையிலே நாம் அடையக்கூடிய செல்வம் இருக்கிறதே சாதாரணமானது அல்ல. நபி அவர்கள் கூப்பிட்டு நம்மளை அரவணைத்து நபி அவர்கள் நமக்கு ஹவுதுல் கௌசர் தண்ணீரை அருந்த செய்வார்கள். நம்முடைய கரம் பிடித்து நமக்கு ஷஃபாஅத் செய்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரத்தை பிடித்துக் கொண்டு நம்மை சொர்க்கத்திலே நுழைய வைப்பார்கள். இதைவிட ஒரு பெரிய கொடுப்பினை வேற என்ன இருக்கிறது? எனவே அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அன்பு என்பது உண்மைதான். அந்த உண்மை என்பதை நாம் அடையாளப்படுத்துவதை படுத்தக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். அந்த அடையாளப்படுத்தக்கூடிய நிலை என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல நாம் வாழ வேண்டும். சுன்னத்து நஃபிலான தொழுகைகள் தொழுவது, 5 நேர தொழுகைகளை பேணுதலாக தொழுவது, அடுத்த மனிதர்களுடைய உள்ளங்களை நோவினைப்படுத்தாமல் இருப்பது, ஏழை எளியவர்களுக்கு உதவி உபகாரங்களை செய்வது, பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பது, சிறு பிள்ளைகள் மீது அன்பு பாராட்டுவது, அதே போல பள்ளிவாசல்களுக்கும் மதரசாவுக்கும் உறுதுணையாக இருப்பது, அல்லாஹ்வுடைய இல்லங்களுடைய விஷயத்திலே நாம் உயர்வை உண்டாக்கக்கூடிய வகையிலே நாம் பாடுபடுவது, இது மாதிரி என்னென்ன விஷயங்கள் மார்க்கம் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறதோ எல்லா விஷயங்களையும் சரியான முறையிலே நாம் நிறைவேற்றுவதன் மூலம் நபியினுடைய அன்பை முஹப்பத்தை நாம் இந்த உலகத்திலே பறைசாற்ற வேண்டும். அப்படி நாம் பறைசாற்றுவதன் மூலம் அல்லாஹ் நம்மை அன்பு வைப்பான், நபி அவர்கள் நமக்கு அன்பு வைப்பார்கள்.
நாளை மறுமையிலே நபியோடு இருக்கக்கூடிய நற்பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.